भगवते श्रीरमणाय। ओम श्री गुरुभ्यो नमः। शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये। பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. நமோ ரமணாயவே ஞானமும் கல்வியும் நமோ ரமணாயவே நாமரி மந்திரம் நமோ ரமணாயவே நாவு கருங்கலோ நமோ ரமணாயவே நல்வழி கூட்டுமே நமோ ரமணாயவே நாசமில்லாதது நமோ ரமணாயவே நான் என்பதன் பொருள் நமோ ரமணாயவே நாடின் இதயத்து நமோ ரமணாயவே நன்மை பயக்குமே நமோ ரமணாயவே நட்ட நடுத்தரி நமோ ரமணாயவே நம்பன் அருள் கொடு நமோ ரமணாயவே நாடும் இதயத்து நமோ ரமணாயவே நாட்டியமாடுமே நமோ ரமணாயவே நம்பன்னவின்றது நமோ ரமணாயவே நங்களை ஆண்டது ரமணாயவே நங்கள் விழு துணை நமோ ரமணாயவே நங்குரி நாட்டமே நமோ ரமணாயவே நம்முன் ஒளிர்வது நமோ ரமணாயவே நம்மை ஒளிர்ப்பது நமோ ரமணாயவே நாமாய் ஒளிர்வது நமோ ரமணாயவே ஞானமே இன்பமே நமோ ரமணாயவே யாதுரு நேயமோ நமோ ரமணாயவே ஞான விளக்கமோ நமோ ரமணாயவே ஞான முழுமையும் நமோ ரமணாயவே நங்கள் ஸ்வரூபமே பலாத்கார யோகி தடுமாற ரமணந்தாள் எல்லா காலமும் தான் இலங்கும் நிலாக்கான் அனீசம் தப்பாது ரமணாய நமவென்ன அனுசந்திப்பார் தம்மகத்து ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் भासते स्वयं लिप्यते कथम சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம்.
அக்ஷரா மணமாலை பாட திட்டத்தின் கீழ் 18வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தொகுதி 2ல் பிரவேசித்திருக்கிறோம். இதில் முதல் பிரிவு எண்ணிக்கைப்படி பிரிவு 4 இப்பொழுது தொடங்க இருக்கிறோம். இந்த 4வது பிரிவில் பாடல்கள் 37லிருந்து 48 வரையிலே அமைந்திருக்கின்றன. இப்பொழுது 37வது பாடலை பார்ப்போம். சோம்பியாய் சும்மா சுகமுண்டுறங்கிடில் சொல்வேரென்கதி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. சோம்பியாய் சும்மா சுகம் உண்டு உறங்கிடின். இதுல அனுபவம் கூறலாகவும் இதை விளைவு கூறலாகவும் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டுதலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட பாடல்களிலே இதுவும் ஒன்று. சோம்பியாய் என்பதினாலே முற்றிலும் அகர்த்தாவாக, சும்மா இருந்து, சுகம் உண்டு, இந்த ஆன்ம இன்பமே ஆன்ம சுகத்தை உண்டு, அதை விருந்தாக அருந்தி, பகவானுக்கே நிகழ்ந்தது தானே, உறங்கிடின், அந்த ஆன்ம சுகத்திலே லயித்து போய் அதிலே அப்படியே உறங்கி இருந்தார். அண்ணாமலைக்கு வந்து சுமார் 10 வருடங்கள் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியலையே, பேச முடியல, ஐங்கரணங்களும் அடங்கி போய் விட்டனவே, அவருக்கு வேற யாராவது ஊட்டி விட வேண்டியிருந்தது. இப்படி தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் இந்த இடத்திலே என்று தோன்றுகின்றது. சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடின். இப்படி இந்த ஆன்ம சுகத்தை உண்பது, ஆன்மாவிலே ஒன்று கலப்பது, ஆன்மாவாகவே இருப்பது, இது எல்லாம் ஒரே அனுபவம். அனுபவம் சொற்கள் தான் வேற, அனுபவம் என்னமோ ஒன்னே ஒண்ணுதான். ஆன்ம சுகத்திலே சுகித்து லயித்து தான் நான் என்கின்ற தனித்துவப்பட்ட அகந்தை உணர்வு நீங்கி இப்படி உறங்கிடின். இப்படி இருக்கும் பொழுது இருந்தால் உறங்கிடின். இந்த உறக்கம் யோக நித்திரை என்று சொல்லப்படுவது. இது சாதாரண நித்திரை அல்ல. நமக்கு ஏதோ வருகின்ற 3 states of being, the dream state, waking state and sleep. ஸ்வப்ன ஜாக்ர சுளுப்தி என்கின்ற அந்த 3 நிலைகளுக்கு தாண்டிய ஒரு நிலை, தாண்டிய ஒரு உறக்கம். ஏன் இத உறக்கம்னு சொன்னா முன்னாடியே இதை ரொம்ப விரிவா பார்த்திருக்கோம். நமது கலாச்சாரத்திலே 2 பெரும் தெய்வங்கள் இந்த 2 நிலைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஈஸ்வரன் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையிலே கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் இருக்கார். டோட்டல் அவேர்னஸ், முழு விழிப்பு நிலையில் அவர் இருக்கார். அங்கே நடுவிலே வந்து உறக்கம் என்பது வராத ஒரு நிலை. அதனால்தான் அவன் இமயா முக்கண்ணன் என்று போற்றப்படுகிறார். அங்கே தூக்கம் என்பதே இல்லை, உறக்கம் என்பதே இல்லை, இவைகள் மூடுவது என்பதே இல்லை. அது ஒரு ஃபிகரேட்டிவா சொல்றது, இமயா முக்கண்ணன் அப்படி. 3வது கண் அது இமைப்பே கிடையாது. பகவான் கூட அந்த ஈஸ்வரத்தை வெளிப்படுத்தி இருக்கார். அந்த ஜன்னல் மூலமா அந்த சோஃபால இருந்து மலையை பார்ப்ப பல மணி நேரங்கள் கண்கள் இமைப்பதே இல்லை. பால் பிரண்டன் ஆச்சரியப்பட்டு சொல்றார், டைம் had stood still என்கிறார். அந்த பகவானுடைய அந்த கண்கள் நிலை குத்திய பார்வையாக மலையை பார்க்கும் பொழுது அந்த ஹோல் ஹால் வில் கோ இன்டு சைலன்ஸ். யாரார் அப்பெல்லாம்
இப்பதான் நம்ம தியான ஹால்ல உட்காந்து போனோம், அங்க தியானம் பண்ணோம், அமைதி காக்கணும் இப்படிலாம் வச்சுட்டு இருக்கோம். பகவான் இப்போ ஜீவதசையில இருந்தப்போ அப்படிலாம் யாரும் ஒண்ணும் பண்றதில்ல. அவ அவ வேலைய அவ அவ பண்ணிட்டு இருப்பா. யாராவது வருவா, போவா, அப்படியே சகஜமா தான் இருந்துட்டு இருக்கும். ஆனால், இவர் அந்த நிலைக்குத்திய பார்வையோடு அந்த தேக பிரக்ஞையை முழுவதுமாக இழந்து, அந்த மலையோடு மலையாக அப்படியே அதை பார்த்துக் கொண்ட நிலையில எல்லாரும் அந்த நிலைக்கு போய்விடுவார். த ஹோல் ஹால் மௌனம்னா என்ன? மோனம்னா என்ன என்பதை உணர்வார். யாருக்கும் அப்படியே தொட்டா ஒட்டிக்கிறாப்புல ஒரு அமைதி. அப்படி ஒரு மோனம். மை இருட்டுன்னுவாளே, கல்ல மை வந்து எவ்வளோ இருட்டா இருக்கும். ஒரு கருப்பா இருக்கும். அந்த மைய தொட்டா தொட முடியும். அதனால தான் மை இருட்டுன்றது. மைய தொட்டா எப்படி ஒட்டிக்குதோ, அதே போல அந்த இருட்டு அவ்ளோ த டார்க் த டார்க்னஸ் கேன் பி டச்ட். அதுதான் மை இருட்டு. அப்படி அது சைலன்ஸ் வந்து பகவானுடைய சன்னதியில அந்த மௌனம் அப்படியே தொட்டா ஒட்டிக்கும். நெறைய அடியவர்கள் சொல்லியிருக்கா. நாங்க அந்த பகவானுடைய அந்த அமைதியோடு ஒன்று கலக்கும் பொழுது, நம்ம நம்மளால திங்க் பண்ணவே முடியறதில்ல. யோசனை பண்றதுக்கு தாட்ஸே எல்லாம் போயிடுறதுன்றான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னுவா. அதனால தான் அடியவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த சன்னதிக்கு ஈர்க்கப்பட்டார்கள். அந்த இன்பத்தை மறுபடியும் அனுபவிக்கணும்ன்றதுனால தான் அவங்க மறுபடியும் மறுபடியும் வந்தார்கள். அப்படி அங்க உறக்கமே இல்லாத நிலை, முழு விழிப்பு நிலையில பகவான் அமர்ந்து காண்பித்திருக்கிறார். அது நம்மளுக்கெல்லாம் அந்த சகஜமா அவரு இருந்து கொண்டிருந்தா நமக்கு அது பிடிபடாதேன்றதுக்கோசரம் அப்படி பண்ணியிருக்கார் போல இருக்கு. ஏன்னா, முதுபழம் அடியவர்கள்லாம் நீங்க அந்த காலத்துல பழனிசாமி போன்றவர்கள்லாம் அந்த காலத்துல நீங்க அப்படியே தவராஜ யோகியா அப்படியே உட்கார்ந்த நிலையில ஆ இருந்து நாள் கணக்குல இருப்பீங்களே! அப்படி இப்பவும் இருந்து காமிங்களேன்! எங்கள அப்படி பார்க்கணும் போல ஆசையா இருக்கே! அப்படின்னப்ப பகவான், அப்ப அது தேவையா இருந்தது. இப்ப அதுக்கு அவசியம் இல்லன்ட்டார். மறுபடியும் அவர் உட்கார்ந்தெல்லாம் காமிக்கல. ஹி வாஸ் ஆல்வேஸ் சகஜ நிலையில இருக்கார். அப்படி சகஜான ஸ்திதியில இருந்து கொண்டிருந்தவர் நம்ம கூட பேசிக்கொண்டு, அவர் கூட நம்மளைப் போல சாப்பிட்டுக் கொண்டு, நம்ம அப்படி இருந்தா, அந்த நிலை வந்து நம்ம உணரவே முடியாத போயிடும். நம்மள போல அவரும் ஒருத்தருன்னு நம்ம நெனச்சுன்ருவோம். தேர் இஸ் அ கிளியர் டிமார்கேஷன் பிட்வீன் த சத்குரு அண்ட் த டிவோட்டி. பிட்வீன் எ ஞானி அண்ட் அஞ்ஞானி. அத காமிக்கிறதுக்கோசரமே அவர் அந்த சம்டைம்ஸ் அப்பப்போ பிற்காலத்துல கூட அந்த ஜன்னல் வழியா பார்க்கிறதுன்ற ஒரு வியாஜ்யத்தை கொண்டு அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு, அந்த பரமான்ம ஸ்திதியிலே அவர் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை அவர் காண்பித்திருக்கிறார். இமையா முக்கண்ணனாக. பால் பிரண்டன் இந்த இதுல எழுதுறான். "ஓ! த வொண்டர் ஆஃப் வொண்டர்ஸ்! பகவான்ஸ் ஐலிட்ஸ் ட்விங்கிள்" அப்படின்னு. அப்படியெல்லாம் இருந்து காமிச்சிருக்கார். எப்போது அங்கே உறக்கமே இல்லை, அது முழு விழிப்பு நிலை என்னும் பொழுது, அங்கே விழிப்பு நிலைன்னு விழிப்பே வராத நிலை. விழிப்பு நிலைன்னு ஏன் சொல்லணும்? உறக்கம் வந்தா தானே சொல்லணும். உறக்கமே இல்லாத இடத்துல, விழிப்பே இல்லாத இடத்துல, அது உறக்கம்னு சொல்லாமே. முழு உறக்க நிலைன்னு சொல்லலாமே. அததான் மகாவிஷ்ணு படுத்த படுக்கையா படுத்துன்னுட்டாரு. அதை யோக நித்திரை என்றார்கள். அது சாதாரண உறக்கம் அல்ல. அது சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்குதல். அப்படி உறங்குகின்றார் மகாவிஷ்ணு. அப்போ அவர் இத சாதாரண நித்திரை இல்லை என்பதற்காக அதை யோக நித்திரை என்று சொல்றார்கள். ஆகவே முழு உறக்க நிலை என்று சொன்னாலும், முழு விழிப்பு நிலை என்று சொன்னாலும் அனுபவம் ஒன்றுதான். பரமாத்ம நிலை, ஆன்ம நிலை. இந்த நிலையை அடைந்து விட்டால், அதனால தான் மகாவிஷ்ணுவும், ஈஸ்வரனும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்ல. அவர்கள் பரமாத்ம நிலையை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் 2 வேறு கோணங்களிலே. இதெல்லாம் பகவான புரிஞ்சுண்டா தான் இதெல்லாம் புரியும். இல்லன்னா திருப்பி திருப்பி அ வ வ சைவ வைஷ்ணவ பேதத்தையும், அபேதத்தையும் பேசிக் கொண்டிருப்போம். அங்க பேதமே இல்ல. எங்கேருந்து அபேதம் வரும்? அது பகவானுடைய மெத்தட்.
ஹைலி இன்டலெக்சுவல் மெத்தட், ஹைலி இன்டலெக்சுவலி சாட்டிஸ்ஃபையிங் மெத்தட். புரியாதவாளுக்கு கூட இந்த ஸ்வரூபம் என்றால் என்ன என்பதை புரிய வைக்கின்ற ஒரு வழிவகை பகவானுடைய வகை. இப்படி இந்த யோக நித்திரையிலே உறங்கினால் சொல் வேறு என் கதி அருணாச்சலா, என் கதி சொல், நீங்களே சொல்லுங்க. வேற என்ன கதி? என் கதினா என்ன கதி இருக்கு அருணாச்சலம்? இதுக்கு மேல என்ன இருக்கு? அதாவது இதுக்கு மேல வேற கதி என்ன இருக்குன்னு கேள்வி கேட்பதனால உடன்பாட்டை எதிர்பார்க்கிறார். அருணாச்சலேஸ்வரர் அப்படிலாம் இல்ல, இன்னொன்னு இருக்குன்னு சொல்லவே முடியாது. அவரே அந்த நிலைமையில இருக்கார். இத தமிழ் இலக்கணத்துல என்ன சொல்வா, உடன்பாட்டை தேற்றம்பட உரைக்கின்ற எதிர்மறை வினை முற்று அல்லது வினை எச்சம். அந்த வினை உறங்கிடின்னா அங்க வினை எச்சம். உறங்கினால், உறங்குதல், உறங்கினார் அப்படி சொன்னா வினை முற்று. சோ உடன்பாட்டைத்தான் எதிர்பார்க்கிறார். இது அவருடைய அனுபவம். எவ்வளவு ஒரு சந்தோஷமா அருணாச்சலேஸ்வரரோடு அவர் தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துகிறார் பாருங்க. சுருக்கமா சொன்னா, இவ்வளவு நேரம் சொன்னதை 2 வரியில சொல்லணும்னா, அகந்தை முனைப்பாலே எழுகின்ற அனைத்து செயல்பாடுகளும் இல்லாமல் போய் முற்றிலும் அகர்த்தாவாக தன் இயல்பாகவே தன் உள்ளத்திலே பொங்கி பொங்கி பெறுகின்ற அந்த அமைதி என்னும் சுகத்தை, மோனம் என்னும் சுகத்தை அந்த உண்டு அதை அனுபவித்து அந்த யோக நித்திரையிலே அந்த அமைதியிலே தானும் அமைதியாய் அனுபவித்து அதிலே அறிதுயல் என்பது தூய தமிழ் வார்த்தை. அங்கே யோக நித்திரை என்பது தமிழ்ல அறிதுயில். அறினா அறிந்து கொள்ளுதல். ஆனா அது துயில். தூக்கத்துல எதையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா இத அறிதுயில் என்பார்கள். வட சொல் இதுக்கு ஜாக்ரத் சுழுப்தி என்பார்கள். இன்னொரு பேர் இதுக்கு நனவு துயில் என்பார்கள். அந்த துயில்லே ஆழ்ந்து போய் அதிலே அப்படியே மூழ்கி போய் இருந்தால், அதனினும் மேலாத ஒரு வேறு கதி ஏதாவது இருந்தால் நீங்களே சொல்லுங்க அருணாச்சலா என்பது. இதுல இன்னும் சுருக்கமா சொன்னா, அகந்தை வயப்பட்டு உலகாதி விஷயங்களுக்கு தூங்கி, ஆன்ம வயப்பட்டு ஆன்ம வாழ்விற்கு முழுமையாக விழித்துக் கொண்டிருப்பது தூங்காமல் தூங்குதல். தாய்மானவரும் சொல்றாரே, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுன்னு அவர் சொல்றா, இவர் சுகம் உண்டுன்னு இவர் சொல்றார். சுகத்தை சாப்பிட்டு அப்படின்றார். 2ம் ஒண்ணுதான். எக்காலம்னு கேட்கிறார் தாய்மானவ சுவாமி. அருணகிரியார் சொல்றார், எனக்கு அது நிகழ்ந்திருத்துன்ற மௌனத்தை உற்று கந்தர் அலங்காரம் 19வது பாடல். மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இந்த உடம்பே, இவ்வுடம்பே. இந்த தேகாபிமானம், அதாவது தேகப்பற்று, தேகத்திலே வைக்கப்படுகின்ற அபிமானம் முற்றிலும் நீங்கியது. எனக்கு இந்த உடம்பே தெரியல, உணர்வாக நான் ஜீவிக்கிறேன். நிர்குணம் பூண்டு நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் எல்லாம் அழிந்து அங்கே டோட்டலி தாட்ஸ் ஃப்ரீ ஸ்டேட். என்னை மறந்து இருந்தேன். எனக்கு என்னுடைய ஞாபகம் கணக்கமா இதை எனக்கு சொல்லியிருக்கா. இங்க பகவானுடைய சன்னிதானத்துல போய் உக்காண்டப்போ கணக்கம்மா எப்பவும் கடைசி ரோல உட்காந்துப்பாளாம். ஏன்னா முதல் ரோல 2 ரோல்ல உட்காரத்துக்கு நிறைய போட்டி இருக்குமா, இந்த போட்டியெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டு பின்னாடி உட்காந்துருவாளாம். அது அம்மா சொல்லும்போது பார்க்கணும், அந்த முகம் குழந்தை மாதிரி வச்சிருந்து, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நம்ம என்ன முன்னாடி போய் உட்காந்துக்கிறதாலோ, நம்ம என்ன அவ்வளவு பெரியவாளா? அவளுக்கு எதுக்கு போட்டி போடுவானே! அப்படிலாம் ஒரு ரொம்ப இன்னசென்ட்டா சொல்வா. நான் பின்னாடி உட்காந்துப்போம்ப்பா.
எனக்கு அது போறோம். ஆனா ஒரு வாட்டி பகவான் உத்து பார்த்தாராம். அப்போ அம்மா சொன்னா, "இந்த ஆசாமி அவுட்" அப்படின்னு. அது தேகாபிமானம் போயிடுத்து. உடல் பற்று போயிடுத்து. என்னை மறந்தே இருந்தேன்றாரு அருணகிரியார். இறந்தே விட்டது இவ்வுடம்பேன்றதெல்லாம் கணக்கமாக்க நிகழ்ந்தது அன்னைக்கு. பக்கத்துல ஆனந்தம்மாள் தான் இருந்தா. அ வ வ ப சாப்பாட்டுக்கு மணி அடிச்சப்ப தட்டி எழுப்பினாளாம். பகவான் எழுந்து போயிட்டார். சாப்பாட்டுக்கு பெல் அடிச்சுட்டா வான்னு. பட் பகவான் உத்து பார்த்தது மேபி 1 மினிட்டோ, 1/2 நிமிஷமோ, 1 நிமிஷமோ தெரியாது. ஆனா இ இந்த அம்மா தன்ன மறந்திருந்தது மணிக்கணக்குல. அதுதான் பகவானுடைய அந்த கடைக்கண் நோக்கத்தினுடைய கடைக்கண் நோக்கம்ன்றது பகவான் அத விட அவரு முழுசா பார்க்கறது தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அது செல்வந்தர்கள், வறிஞர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், பண்டிதர்கள், பாமரர்கள் இந்த மாதிரியான ஆண்கள், பெண்கள் எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் அவருடைய அருள் பொங்கி பொங்கி கிடைத்தது அந்த ஹால்ல தான். அவரு எல்லாரையும் பார்ப்பாராம். ஃபுல்லா விழிகள திருப்பி ஒத்தொத்தரையும் பார்ப்பார். அதெல்லாம் அருணகிரியார் என்னை மறந்திருந்தேன். இறந்தே விட்டது இவ்வுடம்பேன்னா நம்மளால அத புரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்பிரிட் பிஹைண்ட் இட். இதே உணர்வத்தான் திருமூலர் திருமந்திரத்துல திருமந்திரம் 128வது பாட்டுல வெளிப்படுத்துகிறார். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே. சோம்பர் கிடப்பது சுத்த வெளியிலே. சோம்பர் உணர்வு ஸ்ருதி முடிந்திடம். சோம்பர் கண்டார் ஸ்ருதி தூக்கமே. அங்கேயும் தூக்கம்ன்ற வார்த்தையை சொல்றேன். யோக நித்திரைய சொல்றேன். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே. சோம்பர்னா அங்க முற்றிலும் அகர்த்தாவாக இருப்பவர்கள், தனித்துவம் அழிந்து போனவர்கள், தன்னிழப்பு செய்தவர்கள், சோம்பி இருப்பவர்கள், எல்லா செயல்பாடுகளும் நீங்கி செய்வன செய்து முடித்தவர்கள் இருப்பது அந்த சுத்தான்ம வெளியிலே. அவர்கள் இருப்பதுன்னு விழிப்பு நிலைய சொல்றாரு. உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்த வரியில சோம்பர் கிடப்பதுன்னார். கிடப்பதுன்னா படுத்துடுறது. கிடந்தவாறு இருத்தல். மகாவிஷ்ணு மாரி. அது அவர்கள் இருப்பது. அந்த முழு உறக்க நிலையில இருப்பவர்கள் சுத்த வெளியிலே, சுத்தான்ம வெளியிலே. சோம்பர் உணர்வு இந்த இருப்பது, கிடப்பது இதற்கெல்லாம் அர்த்தம் பகவான புரிஞ்சுட்டா தான் இதுக்கு உண்மையான பொருள் விளங்கும். இல்லன்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றது, புரிஞ்சுக்கிறது ப்ராபப்லி யூ மஸ்ட் ஹேவ் டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் பகவான். சம்டைம்ஸ் என்னுடைய அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்து என் இதயத்திலே சில அர்த்தங்கள நடுராத்திரி 2 மணிக்கும், 3 மணிக்கும் என்னை எழுப்பி விட்டு சொன்னதெல்லாம் கூட உண்டு. அந்த மாரி நிகழ்ந்த நிகழ்ச்சிகளின் போது தான் இது மாரியான ஒரு திடீர்னு ஃபிளாஷ் மாரி தோணும். அப்போ உடனே எழுந்து நம்ப அத எழுதி வச்சிடணும்னு ஒரு எண்ணம் வரும். எழுந்துக்க முடியாது. அது சாதாரண தூக்கமா? அந்த தூக்கம் நம்மள ஓவர் பவர் பண்றதா? அதையும் மீறி இந்த எண்ணம் வந்ததா? தெரியாது. ஆனா, கார்த்தால முழிச்சுட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட் தாட்டே இதான் வரும். முதல்ல இத எழுதி வச்சிடணும். இப்படி இது பகவானோட ஒரு மனச அமைதிப்படுத்தினால், யூ கேனாட் பட் பி இன் டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் பகவான். இந்த நிலையெல்லாம் தெரியும். இது ஒண்ணும் பெருசா சித்திலாம் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம். இது சகஜமா நடக்கும். அது ஒரு பெரிய விஷயமாவே நம்மளுக்கு தோணாது. நமக்கு வர சில பிரச்சனைகள்லாம் கூட பகவான் கிட்ட கேட்டு நம்ம பண்றதுன்ற ஒரு பிராக்டிஸ் வந்துரும். பகவானுக்கு சம்மதப்பட்டா செய்யுன்னா நம்ம செய்ய தோணும். விட்டுடுன்னா அதுவும் கிளியரா சொல்வார் பகவான். விட்டுடுவோம். There will be all odds will be that we will be losing elaborately, exhaustively, we will be losing a lot by பகவான் விட்டுடுன்னு சொல்றதுனால அந்த நாள்ல அன்னைக்கு பெருசா இழக்க வேண்டி இருக்கும். பட் தைரியமா விட்டுடணும். அதெல்லாம் தான் நிகழ்ந்திருக்கு. சரி பகவான் வேணான்ட்டாரு. அப்படி சொல்லிட்டா யூ வில் கம் டூ எ ஸ்டேஜ் வேர் யூ வில் ஃபீல் யூ வொன்ட் பி ஏபிள் டூ ஆக்ட் அகைன்ஸ்ட் இட்.
இட் இஸ் நாட் தட் வி டிசைட் அண்ட் ஆக்ட். வி காண்ட். அந்த நிலைமை வந்துரும் ஒரு காலகட்டத்துல. அப்போ பல வருடங்கள் கழித்து 8 வருஷம் கழிச்சு தெரியும். ஏன் பகவான் அந்த மாரி எல்லாத்தையும் விட்டுற சொன்னாரு அப்படின்னு. அவ்வளோ வருஷம் கூட ஆகும். அது பகவான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரியறது. அதனால தான் இவர் சொல்றாரு. இந்த மாரியான சில விஷயங்கள்லாம் சன்னதி முறையிலலாம் நெறைய இடத்துல அது மாரி நடந்திருக்கு. அத நான் கணக்கம்மா கிட்ட போய் வெரிஃபை பண்ணிக்கிறேன்னப்போ, முருகனார் இப்படித்தான் சொன்னாரு எனக்கு அர்த்தம். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு ஹெச்வி சார் சொன்னாரான்னு. இல்லம்மா அப்படி தோணித்தும்மா அவ்வளோதாம்மா அப்படின்னு. அதுக்கு மேல அம்மாவும் ஒண்ணும் கேட்கறதில்ல. ஏதோ தோணித்தும்மா அவ்வளோதாம்மா. இப்படி இந்த சோம்பர் இருப்பது, சோம்பர் கிடப்பது இந்த 2மே ஒன்று சிவபெருமானையும், ஒன்று மகாவிஷ்ணுவையும் குறிக்கின்றது என்பது அத்தியாத்ம பொருள். மறைந்து கிடக்கின்ற பொருள். மகாவிஷ்ணு ஸ்தலங்கள் எல்லாம் அது ரொம்ப வசதியா சொல்வார். நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம்னு அத கிடப்பதுன்றது ரொம்ப வசதியா சொல்வார். நான் கம்போடியாலாம் போனப்போ, இந்த யோக நித்திரையில படுத்துட்டு இருக்க கோலத்துல புத்த பகவானெல்லாம் பெரிய பெரிய பாறைகள்ல கார்விங் எல்லாம் இருக்கும், சிலைகள் இருக்கும். படுத்துட்டு இருக்க கோலத்துல. அப்பதான் நெனச்சுப்பேன், காப்பி அடிக்கிறதுக்கு கூட அவளுக்கு ஒரிஜினாலிட்டி இல்ல பாத்தியா அப்படின்னு. சோம்பர் உணர்வு ஸ்ருதி முடிந்திடம். அந்த சோம்பர் முற்றிலும் அகர்த்தாவாக இருக்கின்ற ஞானியினுடைய அந்த பிரக்ஞானம், உணர்வு, ஸ்ருதி வேதம் முடிந்திடும். வேத அந்தம், வேதாந்தம். வேதாந்தம்ன்றது ஒரு நம்ம நெனச்சுக்கிற அர்த்தம் வேற. உண்மையான அர்த்தம் வந்து மறைகளுடைய இறுதி இடம். மறைகளின் மூலத்தானம். ஸ்ருதி முடிந்திடம். ஸ்ருதி அதுக்கு மேல அந்த இடத்த டச் பண்ண முடியாது. அந்த ஸ்ருதிகளுக்கு எங்க ஸ்ருதிகள் ஆரம்பிக்கின்றனவோ, அதனுடைய மூலத்தானமாக இருக்கின்ற இடம். அங்க தான் ஞானி இருக்கார். அதனால தான் வேதங்கள் பகவானுடைய திருவடிகள் கீழ விழுந்து கிடக்கின்றன. அப்படின்னு அவ்வளவு பெரிய உண்மை அது. அந்த வேதங்கள் 4 வேதங்களும் பகவானுடைய திருப்பாதங்கள் கிட்ட வந்து அதுக்கு ஈக்குவலா எழுந்து நிக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல ஞானி இருக்கார். சோம்பர் கண்டார் அச்ருதி கண் துக்கமே. அப்படி அந்த சோம்பி இருப்பவர்கள் தரிசனம் செய்வது, அந்த ஸ்ருதிகளுக்கு உள்ளே இருக்கின்ற தூக்கத்தை என்கிறார். பிறகு அதுக்கு அடுத்த பாடல் 129வது பாடல்ல இன்னும் கொஞ்சம் பெருசா அத விரித்துச் சொல்லுகிறார். "தூங்கிக் கண்டா சிவ லோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டா சிவ யோகமும் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டா சிவ போகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டா நிலை சொல்வதெவ்வாறே?" தூங்கிக் கண்டார்னா, அந்த யோக நித்திரையிலே ஆழ்ந்து போனவர்கள் தரிசனம் செய்வது, சிவலோகத்தை தமக்கு உள்ளே தரிசனம் செய்கிறார்கள். சிவ யோகம், அந்த ஒன்று கலத்தல், அந்த ஆன்மவஸ்துவோடு ஒன்று கலத்தல் என்ற சிவ சாயுஜ்யத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் தமக்கு உள்ளே. அப்படிப்பட்டவர்கள் சிவபோகம், சொர்க்கபோகம்ன்றோம். இங்க சிவபோகம், ஆன்ம போகத்தை அவர்கள் தமக்குள்ளே அனுபவிக்கின்றார்கள். தூங்கிக் கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே? அவர்கள் நிலையை எங்கேருந்து சொல்ல முடியும்? அன்னவரது நிலை இன்னதென்று சொல்வதெவன் என்கிறார் உள்ளது 40. அதத்தான் திருமூலரும் சொல்றார். இங்க பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணரும் அவர அவரை விட ஞானி உண்டா? அவர் ரொம்ப கொஞ்சம் புரியிற மாரி சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பவுமே அதான் அந்த பகவானுக்கு அந்த கிருஷ்ணருடைய சாயல் ரொம்ப வந்துடுத்து. அதனால்தான் எல்லாருக்கும் புரியும்படியா சொல்ற ஒரு சுபாவம் அவருக்கு வந்துடுத்து. பகவத்கீதையை விட வேதாந்தத்துக்கு ஒரு சிறந்த ஆரம்ப நூல் இருக்க முடியாது. இன்ட்ரோடக்டரி டெக்ஸ்ட். ஆனா நீங்க மத்த யோக வாசிஷ்டர், ரிபு கீதை, அ அ ம இது எல்லா அஷ்டவக்ர சம்ஹிதை, மாதிசக்கருடைய அ ஆன்மபோதம், இப்படி வித்யாரண்யருடைய இது, இப்படி எல்லா வேதாந்த நூல்களையும் படிச்சுட்டு திருப்பி வந்து கடைசியா பகவத்கீதைய படிச்சேன்னா, உங்களுக்கு தோணும், இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டெக்ஸ்ட்ன்ட்டு. அப்பதான் புரியும்.
அதுல ரொம்ப இதுவா சொல்றார். ஞானிக்கு இந்த உலக காட்சி இரவா இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கின்ற ஆன்ம காட்சி பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்கு. ஆனா அஞ்ஞானிகளுக்கு இந்த உலக காட்சி வெளிச்சமா இருக்கு. டே டைமா இருக்கு. ஆன்மா இருட்டா இருக்கு. இரவா இருக்கு. அது இது ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் புட்டிங் இட். இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் புட்டிங் இட். யதனிஷா சர்வபூதானாம். நிசான்னா நிசி இரவு. சர்வபூதம் எல்லா உயிர்களுக்கும் எது இரவாக இருக்கின்றதோ, தஸ்யாம் ஜாகத்யதி சம்யமி. அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானிக்கு அது பகலாக இருக்கின்றது. யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி. எது ஞானிக்கு விழிப்பாக டே டைமா பகலாக இருக்கின்றதோ, சா நிசா பஸ்யதோ முனே. அது ஞானிக்கு இரவாக இருக்கின்றது என்கிறார். இப்படி இந்த சோம்பி இருப்பதனுடைய பொருள் இவ்வளவு ஆழ்ந்த பொருள். சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடு சொல் வேறு வேறு என் கதி அருணாச்சலான்றது அவ்வளவு ஞானம் கொட்டி கிடக்கின்றது. இன்னொன்னு, இந்த முதல் பாட்டுல சொல்லாது சொல்லி நீ சொல்லற நில்லென்று சும்மா இருந்தாய். சொல்லாது சொல்லு நீ சொல்லற நில்லென்று அப்படி சொல்லி சும்மா இருந்தாய் அப்படின்னு அருணாச்சலேஸ்வரர் எப்படி முற்றிலும் அகத்தாவாக இருக்கின்றாரோ, அதேபோல தான் அந்த ஆன்ம சுகத்திலே மூழ்கி அருணாச்சலேஸ்வரர் சொன்ன உபதேசத்தை மனதிலே வாங்கிக் கொண்டு அத பிராக்டிஸ் பண்ணப்போ, முழுக்க முழுக்க அருணாச்சலேஸ்வரர் போலவே தானும் ஆகிவிட்டோம் என்ற அளவிலே, முதல் பாட்டினுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடல். இந்த 2க்கும் இவ்வளவு பெரிய ஒரு கருத்து தொடர்ச்சி இருக்கின்றது. இவ்வாறு சோம்பியாய் ஆத்ம சுகத்தை புசித்தபடி எல்லாம் ஒழுங்கிய நிற்குணம் பூண்டு ஒரு மது உண்ட மதுன்னு அங்க தேன் பூவிலே இருக்கிற தேனை உண்ட வண்டு எவ்வாறு அந்த சுகத்தில் மயங்கி கிறங்கி நான் என்னும் தன்மை உணர்வையும் இழந்து அந்த சுகமயமாகவே ஜீவிக்குமோ, அப்படி ஆன்ம சுகத்திலே உறங்கி கிடப்பதை காட்டிலும் வேறு பரமகதி இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புவார். சொல்வேர் என்கிறது இதற்கு மேல என்ன கதி இருக்கு அருணாச்சலா என்கிறார். மற்றொன்று தாய்மானவர் பாடல் தான். இத முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். இது அங்கங்க எப்பாவது அடிக்கடி எங்கங்க அப்படி இது ரேரா வரும் இந்த பாட்டு. ஏன்னா அதனுடைய ரெலவன்ஸ் அவ்வளவு அர்த்தமுள்ள பாடல். "மது உண்ட வண்டெனவே ஜனகன்னாதி மன்னவர்கள் சுவர் முதலோர் வாழ்ந்தார் என்றும்" என்கிறார் தாய்மானவர். மது உண்ட வண்டை போல ஜனக மகாராஜா போன்றவர்களும் சுகர் முதலான துறவிகளும் இந்த ஆத்ம சுகத்திலே மயங்கி கிறங்கி ஆத்மாவாகவே வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அததான் அப்படி பகவானுக்கு யாராவது ஈக்குவலா அது மாரி முன்னாடி யாராவது இருந்திருக்கின்றார்களா என்றால், ஜனக மகாராஜா இருந்திருக்கார். சுக முனிவர் இருந்திருக்கார். அதற்காக இந்த பாடல் நமக்கு பகவானுடைய அந்த இயல்பு எப்படிப்பட்டது? ஏன்னா பகவான் தனித்துவம். அவர் ஒருத்தர் தான் இப்படி இருக்காரா? மத்தவாள்லாம் யாராவது இருந்திருக்காரா? அத தெரிஞ்சுக்கிறது. இப்பொழுது வேண்டுதல். இத்தன நேரம் விளைவு கூறல், அவருடைய அனுபவத்த பத்தி சொன்னோம். இப்போ விளைவு கூறல். அதாவது சோம்பியாய், சும்மா, சுகமுண்டு உறங்கிடில். இந்த லோகாயதமான சுகங்களையே திருப்பி, 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 திருப்பி அனுபவிக்கிறது. அதுக்கு மேல அதாவது உடல் அளவிலான ஒரு வாழ்க்கை. அதுக்கு மேல கொஞ்சம் போனா மனதளவிலான ஒரு வாழ்க்கை. ஒரு பெரிய சயின்டிஸ்ட், பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு பெரிய ரத்தன் டாடா மாரி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பெரிய ஐஏஎஸ் கேடர்ல அற்புதமா ஐஏஎஸ் கேடர்ல இருக்குவா. ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ண சில பேரு அந்த ஃபாரின் செக்ரட்டரியா இருப்பா, ஃபாரின் மினிஸ்டராவே ஆயிடுறா.
It's all depends upon how extraordinary your work, your turnout. அப்படி நெறைய பெரிய மேத்தமெட்டிஷியனா இருக்கிறது. சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மாரி பெரிய ஒரு பிலாசபரா இருக்கிறது. இது மனதளவிலான வாழ்க்கை. 99.9% இவ்வளவுதான். இப்படி சோ சோம்பியாய், சும்மா, சுகம் ஐம்புல மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற ஐம்புல சுகங்களை உண்டு உறங்கிடு. இந்த அகந்தை மயக்கத்திலேயே உலகாதி சுகங்களிலேயே மயங்கி போய் இப்படியே இருந்துட்டா, சொல் வேறென்கதி அருணாச்சலா. மனதளவிலே உண்டான வாழ்க்கை, உடலளவிலே உண்டான வாழ்க்கை இது மட்டும் தான் எனக்கு இருக்கா? இல்ல வேற ஏதாவது இருக்கா? இது சாதாரண ஒரு மனிதராக பகவான் தன்னை நினைத்துக் கொண்டு இதை கேட்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள். இந்த வேதாந்தமே ஒண்ணுமே தெரியாதவர்கள். பக்தி என்பதே இல்லாதவர்கள். இந்த லைன படிக்கும்போது, அதுக்கு ஆசிரமத்தில புக் போட்டிருக்கான். ஒரு பக்கம் பாட்டும், இன்னொரு பக்கம் அர்த்தமும். அந்த அர்த்தத்த படிச்சா கூட டக்குன்னு நெறைய பேரு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் சாதாரணமா குடுப்பேன் அந்த புக்க படிச்சு பாருங்கன்னு. அப்புறம் படிச்சீங்களான்னு கூட கேட்க மாட்டேன். ஆனா 6 மாசம் பொறுத்து, 1 வருஷம் பொறுத்து, நீங்க சொன்னீங்க "சோம்பியாய் சும்மா சுகமுண்டு" அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திது. இதெல்லாம் வாழ்க்கையா? இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு உள்ளே இந்த பாட்ட படிச்ச உடனே எழுந்தது. சொல் வேறு என் கதி? வேற இதுக்கு அதாவது ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது 99% யாருக்கும் தெரியறது. ஏதாவது இருக்கா? என் வாழ்க்கை இப்படியே தான் முடிந்து போகுமா? பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல்னு ஒரு பெரிய அக்னாஸ்டிக், பெரிய பிலாசபர். அவர் அதானே சொல்றாரு. நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம், நல்ல சொத்து பத்துக்கள், நன்மையே செய்ற கடவுள் இருந்தா என் முன்னாடி வந்து அவர் சொல்லட்டும். அதர்வைஸ் வை ஐ ஷுட் பி பாதர்ட் அபௌட் இதுதான் அக்னாஸ்டிக்ன்றது. கடவுள் இல்லன்னு மறுப்பவனை காட்டிலும், கடவுள் இருக்காருன்னு சொல்ற ஆஸ்திகனை காட்டிலும், வொர்ஸ்ட் பெர்சன் திஸ் கடவுள் பத்தி கவலையே படாதவன். அக்னாஸ்டிக். ஏன்னா, ஒரு காலகட்டத்தில நாஸ்திகன் ஆஸ்திகன் ஆகலாம். ஆஸ்திகன் பக்திமான் ஆகலாம். ஆனா, இந்த கடவுளை பற்றி கவலைப்படாதவன் அதே நிலையில தான் இருப்பான். அவனுக்கு ஓய்வு கதியே கிடையாது. அவர்களெல்லாம் இந்த அக்ஷரமாலைய பார்த்து படிக்கும் பொழுது, தே வில் பிகம் ஓ! இதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு சொல்றாரே! அப்படின்னு தோணும். தனது வாழ்க்கை இப்படியே தான் பாழ்பட்டு போகுமா? அப்படின்னு ஒரு கவலை ஏற்படும். அந்த கவலையைத்தான் இந்த பாடலிலே பகவான் வெளிப்படுத்துகின்றார். ஒரு சாதாரண அடியவராக. வேறு இப்படி உடல் இன்பத்திற்காகவே வாழ்ந்து, மறைந்து, அப்படியே தூங்கி போய் தூங்கி முழிச்சுண்டு இப்படி இருந்தால், எனக்கு வேற கதி இதுக்கு மேல இருக்கா? இல்லையா? நீங்களே சொல்லுங்க அருணாச்சலா. இங்கே சோம்பியா என்பது செய்வன செய்யாது இருத்தல். விட்டு விட்டு செய்தல். கொஞ்சம் ஹால்ஃப் ஹார்ட்டடா அரகுற மனசோட செய்யறது. செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம விடுறது. டிலே பண்றது. காலம் தாழ்த்துதல். இன்னும் கேட்டா புறமுகப்படுதல். இந்த புறமுகப்படுதலே நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியம். இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்னா, இந்த முயற்சிகள் எல்லாம் செய்யும்பொழுது புறமுகப்படுத்தக்கூடாது. திருப்பி அகமுகப்படுத்தணும். இது பரிச்சின்னப்பட்ட, விட்டு விட்டு பின்னப்பட்ட ஒரு முயற்சி. அப்படி இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் தான் சோம்பியாய். சோம்பல் என்றதுக்கு இது அத்தனையும் ஆன்மீக பொருள்னு பார்த்த பிரமாதம். பிரமாதம் என்பது ஆன்மீக பொருள். ஆன்ம நிலையிலிருந்து இருக்கின்ற தன்னை மறந்து நழுவி அகந்தையிலே வீழ்வது சோம்பி. தன்னை மறந்து. உச்சாந்தோர்ன்னு ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை உண்டு. தங்களையே மறந்து விடுதல். இந்த உலகாதி சுகங்களிலே தங்களையே மறந்து விடுதல். இன்னொரு பொருள், ஒரு அத்தியாத்ம பொருள் ஒண்ணு இருக்கு. ஒரு காலகட்டத்திலே, ஆன்மீக பயணத்திலே, டோட்டலா எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு
ஒரு சாட்சி பாவனையாக இருக்கின்ற ஒரு நிலை. அப்போது ஃபர்தர் வினைகளை வினைகளை செய்தாலும் செய்யாத நிலையை அடையுது. அப்ப வினை பயன்கள் நம்மை பாதிக்காத ஒரு நிலை. பாவ புண்ணியங்கள் நம்ம தொட முடியாத ஒரு நிலை. எது நடந்தாலும் சாட்சி பாவனையா முற்றிலும் அகர்த்தாவாகத்தான் நான் இருப்பேன் என்று இன்டலெக்சுவலா இருக்கின்ற ஒரு நிலை. ஆன்மா அருள் பெற்று ஒன்று கலந்து அது வேற. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இந்த நிலையை அடைவதுதான் சுத்த சத்துவம், விசுத்த சத்துவ நிலை, சுத்தாவத்தை இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல வேறு பிரயத்தனம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலை. அந்த இடத்துல சோம்பியாய், சும்மா, சுகமுண்டு, உறங்கிடில் இப்படியெல்லாம் சுத்தாவத்தில நான் இருக்கேன். பறை அருள் எனக்கு கிடைச்சிடுத்து. பறை ஒழிவு கிடைக்கல. அந்த இடத்துல அஷ்டமா சித்திகள் கை கொடுக்கின்றன. வாக் சக்தி ஏற்படுகிறது. சொல்றது நடக்கிறது. பிரம்ம நிஷ்டையில 24 மணி நேரமும் மனது ஈடுபடுறது. புறமுகப்படுதல் என்பது அறவே விட்டொழிந்தது. அந்த மாரி நிலையில அதுக்கு அப்புறம் அது ஜீவன் முக்தி நிலையா கூட இருக்கலாம். அதுக்கும் மேல பறை ஒழிவு நிகழ்ந்து, அது ஈஸ்வரானுக்கிரகத்தினாலே அந்த காரண சரீரத்தையும் தாண்டி, அந்த மூலாவித்தையையும் கடந்து, இறைவனோடு ஒன்று கலத்தல் என்பது ஒண்ணு நிகழணும். அது நம்மளுக்கு தெரியறதில்ல. அந்த நேரத்துல ஒரு சாதகன் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். "சோம்பியாய், சும்மா, சுகமுண்டு, உறங்கிடில்" நான் இப்படியே இருந்துட்டேன்னா, சொல் வேறு என் கதி அருணாச்சலம். இதுக்கு மேல ஏதாவது கதி இருக்கா? நான் யார்? யாருக்கு இதெல்லாம் அங்கதான் நான் யார் என்கின்ற பகவானுடைய தத்துவம் நமக்கு உதவுகின்றது. இந்த சுத்தாவத்தையில அனுபவிக்கின்ற நான் யார்? அஷ்டமா சித்திகளை செய்கின்ற நான் யார்? நான் சொல்றது நடக்கிறதுன்னா, யார் சொல்றது நடக்கிறது? அது ஒரு அத்தியாத்ம பொருள் இங்கே உள்ளடங்கி இருக்குது. இந்த சோம்பியாய் சும்மா என்பதிலிருந்து விடை பெற்றுக் கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். இருந்தாலும் அத செஞ்சுதான் ஆகணும். அடுத்த பாடலுக்கு போகலாம். 38வது பாடல். சௌரியக் காட்டினை சழக்கற்றதென்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. சௌரியங்காட்டினை சௌரியம்னா சூரத்தனம். சழக்கற்றது. நீ அவ்வாறு உன்னுடைய சௌரியத்தை காட்டின உடனே, சூரத்தனத்தை காட்டின உடனே, என்னுடைய அகந்தை சழக்கு அற்றது. அகந்தை இருள் அழிந்தது. அவ்வாறு அழியவே சழக்கற்றதென்றே, என்னுடைய அகந்தை அழிந்தே போய்விட்டதென்றே, நீ சரியாக இருந்தாய் அருணாச்சலா. நீ சரியாக இருந்தாய். நீங்க எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளாமல், சலித்தல் என்பதே இல்லாமல், முழு மௌனத்திலே முற்றிலும் அகர்த்தாவாக இருந்தாய் அருணாச்சலா என்கிறார். இங்க சூரியன் வந்தால் இருள் தானாகவே விலகுகிறது. சூரியன் அதுக்கு ஏதாவது பிரத்யேகம் முயற்சி, பிரயத்தனம் பண்ணணுமா? அவசியமே இல்லை. சூரியன் ஒண்ணுமே செய்யாமலேயே இருள் தானாகவே அழிகின்றது. அப்படி ஞானியினுடைய ஒரு ஞானியானவர் தன்னுடைய சாநித்திய மாத்திரம், சன்னதி மாத்திரத்தாலேயே அடியவருடைய அஞ்ஞானத்தை அறவே அழிக்கின்ற ஒரு அதிசய அதிவிசித்திர சக்தி படைத்தவர் அருணாச்சலேஸ்வரர் என்று அவருடைய உண்மையான இயல்பை சொல்ல வருவார். சலியாதிருந்தாய் அருணாச்சலா என்று. அதிக கொஞ்சம் கூட சலிச்சுக்கவே இல்ல. கொஞ்சம் கூட அதுக்குன்னு எந்த ஒரு காரியமும் பண்ணல. உங்க சௌரியத்த காட்டினீர்கள். இது
இவருடைய சொந்த அனுபவம் மதுரையில. அருணாச்சலேஸ்வரர் பிரத்யேகம் ஒண்ணும் பண்ணல. இவருக்கே திடீர்னு மதுரையில நம்ம செத்து போயிடுவோமோ, மரணம் வந்து விட்டதோ, அப்படிலாம் ஒரு தாட் வந்து அந்த அகந்தை சழக்கு அகன்றது. அப்போ ஒரு அருணாச்சலேஸ்வரர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தா, அவர் ஏதோ ஒரு காரியம் செஞ்சதா தெரியல. அதனால தன் அனுபவத்தின் பேரிலே சொன்னாரா, சரியா இருந்தாய் அருணாச்சலம். இன்னொன்று, இவர பொறுத்தவரையில அருணாச்சலேஸ்வரர் தீட்சை ஒண்ணும் பண்ணல. சித்திகள் ஒண்ணும் புரியல. இப்பொழுது சித்திகள் பண்றது, தீட்சை அளிக்கிறது, விதவித தீட்சைகள். ஹஸ்த தீட்சை, பாத தீட்சை, சங்கல்ப தீட்சை, ஸ்பரிச தீட்சை, எவ்வளவோ தீட்சைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அது 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 மாரி பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணி நெறைய பேருக்கு நெறைய மணிவாசக பெருந்தகை தன்னுடைய தலையில ஈஸ்வரன் தன் திருவடிகளை வைத்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படியெல்லாம் அவருக்கு ஞானம் கிடைச்சிருக்கு மணிவாசகர். இங்க அப்படியெல்லாம் செய்வது என்பது பெரிய விஷயம். பிறர் மனத்துல என்ன இருக்குன்னு பிறர் கருத்து அறிதல். தூர தேசத்தில் நடப்பனவற்றை அறிதல். முக்காலம் உணர்தல். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் தெரிஞ்சு ஒருத்தர பத்தி பார்த்த உடனே சொல்றது. இதெல்லாம் மாபெரும் சித்திகள். பெரிய பெரிய அற்புத செயல்கள். அது மாரி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல அருணாச்சலேஸ்வரர். இதுதான் பகவானுடைய அனுபவம். அத்தியந்தம் முழுக்க முழுக்க மௌனம் ஒன்றே வைத்து அந்த அதிய நுட்பமான சாந்தத்தினாலேயே அகந்தை சழக்கை அகற்றினார் அருணாச்சலேஸ்வரர் பகவானிடத்திலே. அதனால சொன்னாராம், "சரியா இருந்தாய். நீ என்னை ஏதாவது பண்ணையான்னு பார்த்தேன். நீ ஒண்ணும் பண்ண மாரியே தெரியல. முதல்லயே நீ அமைதியா தான் இருந்த. அக்கர்த்தாவா தான் இருந்த. அதுக்கு எனக்கு அகந்தை சடக்கு போச்சு. அப்புறமும் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறமா உன்ன பார்த்தா நீ அதே யூ கன்டின்யூ டூ பி மோஷன்லெஸ். கன்டின்யூ டூ பி டோட்டலி அகர்த்தா" என்று ஆச்சரியப்படுகிறாராம். "சரியாதிருந்தாய் அருணாச்சலா" என்றார். இப்பொழுது இத தான் இன்னும் ஸ்பஷ்டமா சொல்றார். "என்றே" அப்படின்றத 2 வாட்டி கூட்டினார். "என்றே நீ சௌரியங்காட்டினை, என்றே என் சழக்கு அற்றது." நீ எப்போ உன் சௌரியத்த காட்டின? எப்போ என்னுடைய அகந்தை சழக்கு போச்சு? எதுவுமே தெரியலையே! ராமபிரான பத்தி கம்பர் பாடுவாரே, "தொட்டது கண்டனர், இற்றது கேட்டனர்ன்னாரு." அவ் அதாவது வில்லு கிட்ட போய் நின்னு அத தொட்டத பார்த்தா, அவர் எப்போ அத தூக்கி நிறுத்தினார்? எப்போ அந்த நாண அதுல கட்டினார் வில்லுல? எப்போ அது நாண் ஏற்றி, பிறகு அத நல்லா முறுக்கி ஸ்டடி பண்ணிட்டு, அம்ப வச்சு அது நாண் சரியா இருக்கான்னு இழுத்து பார்த்தார். அப்ப எப்போ அம்ப வச்சாரா, வில்லு முறிஞ்ச சப்தம் தான் கேட்டது எல்லாருக்கும். இட்டது கேட்டனர். "அப்படின்னா பண்ணிட்டல் அருணாச்சலா நீங்க. அந்த மாரியே தான் நீங்க எனக்கு பண்ணியிருக்கீங்கன்னு" ஆச்சரியப்படுறேன். "என்றே நீ சௌரியங்காட்டினை, என்றே என் சழக்கு அற்றது. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே! ஆச்சரியமா இருக்கே! ஆனா, நான் என்னுடைய அகந்தை நீங்கியது. நான் ஆத்ம ஞானம் அடைந்தேன் என்பது மட்டும் நல்லா தெரிகிறது. நீ சரியாக இருக்கின்றாய். நீங்க ஒண்ணுமே பண்ணாம அகர்த்தாவாக இருக்கிறீர்கள்." அப்படின்னு. இதுல இன்னொன்னு என்னன்னா, சௌரியம் என்பது சூரத்தனம். சூரியனாக இருக்கின்ற தன்மை சூரத்தனம். சூரியன் எப்படி இருளை ஒன்றுமே செய்யாமல் அகற்றுகின்றாரோ, அதைப்போல அருணாச்சலேஸ்வரர் ஒண்ணுமே செய்யாமல் அகன்ற இருளை அகற்றுவது. 2த்தையும் ஒப்பிட்டு அழகாக கவிதை நயத்தோடு இதை சொல்லுகின்றார். தமிழ்ல வந்து சூரத்தனம்ன்றதுக்கு வந்து சௌரியம், சூரத்தனம் இதெல்லாம் ஒரே எழுத்து தான். சூரத்தனம், சூரியன் 2த்துக்கும் ஒரே இதான். பட் வடமொழியில எழுத்து வேறுபாடு இருக்கு. தமிழ்ல இல்ல. இதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இப்ப சௌரியம், சௌரியம்ன்றோம்.
இப்ப இந்த சௌரியம்னா என்ன? சூரத்தனம்னு பார்த்தோம். இன்னொரு பொருள் பராக்கிரமம். இப்போ வீரம், சக்தி, பலம். அந்த வீரம் வெளிப்பட்டது அப்படின்னா, அங்க அவருடைய சக்தி வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். அவருடைய பலம் வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். ஈஸ்வரனுக்கு கூட அட்ட வீரஸ்தானம்னுவா. அதாவது அஷ்ட வீரஸ்தானம். அது பொருள். அஷ்டன்னா 8. வீரன்னா பலம். பலத்தை சக்தியை வெளிப்படுத்திய 8 தானங்கள்னா இடங்கள். 8 இடங்களிலே ஈஸ்வரன் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தினார். மார்க்கண்டேயன காப்பாத்துறதுக்கு காலால வச்சது, திருப்புறங்கள எரிச்சது. இந்த மாரி 8 இடம். கரித்தோல் உரித்தார், விரித்தார், தரித்தார், வி விரித்தார், நுதற்பார் வயிலே அருணகிரியார் பாடுவார். யானை கரித்தோலை உரித்தது ஒரு இடத்தை வெளிப்படுத்திய ஒரு இடம். இப்படி எல்லாம் 8 இடங்கள். ஆகவே அந்த வீரம் தெரியணும்னா, சக்தி வெளிப்படணும். அந்த பலம் அப்பதான் தெரியும். ஆனால் இந்த வீரம், சக்தி, பலம் என்பதற்கு நேர இன்னொரு செட் ஆஃப் இது பராக்கிரமம், சௌரியம், பராக்கிரமம். இந்த புஜபல பராக்கிரமம் பலம்ன்றதுன்னு சொல்லுவா, பராக்கிரமம்னு சொல்லுவா. சௌரியம், பராக்கிரமம், சூரத்தனம். இத மூணையும் வச்சு பாருங்க. ஈஸ்வரன் சக்திய வீரத்தை வெளிப்படுத்திய இடங்கள் அட்ட வீரத்தானம்னு பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா, ராஜராஜ சோழன், நரசிம்ம மாமல்லன்னு பேர் வாங்கின நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி, கிருஷ்ணதேவராயர் விஜயநகர சாம்ராஜ்யத்துல, இவர்கள் பேர கேட்டாலே பகைவர்கள் நடுங்குவார்கள். ஐய்யய்யோ! அந்த பக்கமே போக்கூடாதுப்பா. படையெடுக்கிறதுன்றது தாட்டே வராது. அதுதான் பராக்கிரமம். அப்படி அருணாச்சலேஸ்வருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினார் என்றார். அதுதான் சௌரியத்தை வெளிப்படுத்துதல். சூரத்தனத்தை வெளிப்படுத்துதல். நீங்க வீரத்தை வெளிப்படுத்தல, பலத்தை வெளிப்படுத்தல, சக்திய காமிக்கல. அதனால சொன்னாரா, சரியாதிருந்தாய் அருணாச்சலா என்கின்றார். இதுல இன்னொரு பொருள் வேண்டுதல். அருணாச்சலா, உன்னை இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேன். கொஞ்சமாவது என் மேல இரக்கம் இருக்கா? இந்த என்றே என்பது 2 வாட்டி கூட்டினோம் இல்லையா? அதே மாரியே கூட்டிக்கிறது தான். கூட்டிக்கிறது ஒரே காரியம். ஆனா அர்த்தம் வேற வந்துரும். என்றே சௌரியம் காட்டினை, என்றே என் சழக்கு அற்றது. இதுல நீ என்னைக்குப்பா சௌரியம் காட்டப் போற? என்னைக்குப்பா என்னுடைய அகந்தை அழியப் போறது? ஒண்ணும் புரியலையே. என்னைக்கு உங்க பராக்கிரமத்த காட்டி, என்னைக்கு என்னுடைய அகந்த சகத்தை சழக்கு அழிந்து, நான் ஆத்ம ஞானம் பெற்று உங்களோடு ஒன்று கலப்பது? நான் இவ்வளவு வேண்டிக்கிறேன், இவ்வளவு துன்பப்படுகிறேன், இந்த அளவு கெஞ்சுறேன். கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாம சரியாது இருக்கிறாயேப்பா! கொஞ்சம் கூட ஒரு அசைவே இல்லையே! ஒரு கண் அசைவு, ஒரு கடைக்கண் பார்வை. ஒண்ணுமே இல்லாட்டா, இது என்ன நியாயமா? என்று அடியவர்களிலிருந்து நம்மை போன்று நம்ம எப்படி வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டுமோ, அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றாராம் பகவான். இப்போ இப்படிதான் நீங்க இருக்க போறீங்க. பாராமுகமா தான் இருக்க போறீங்க. உதாசீனம் படுத்துவீங்க. அப்ப நான் அப்படியே உங்கள விட்டுருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி வி வில் லுக் ஃபார் சம் அதர் ஆப்ஷன்னு நான் அப்படிலாம் நான் திங்க் பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்காட்டா, நீங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க. நான் இனிமே உங்ககிட்ட வரமாட்டேன். நான் இப்படியே போயிடுவேன். அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா சொல்றேன். உங்கள நான் விடமாட்டேன். உங்களை நான் அடைந்தே தீருவேன். அடுத்த பாடலிலே அந்த அந்த கருத்து தொடர்ச்சி. அத இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். 39வது பாடல். ஞமலியின் கேடாம் நான் என் உறுதியால்
நாடி நின்னுருவேன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. யமலியன் கேடாம். யமலினா நாய். நாயோட நான் எவ்வளவு கடைப்பட்டவன்பா. இது வேண்டுகோள். ஒன்று யமலியின் கேடாம் என்பதினாலே நாயை விட நான் மோசமானவனா அப்படின்னு ஒரு பொருள். நான் என் உறுதியால் அப்படின்னா நான் என்னுடைய உறுதியினாலே நான் நான் ஐ ஹவ் மேட் டிட்டர்மின்ட் எஃபர்ட் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நான் விடமாட்டேன். அந்த உறுதியை தளர விடமாட்டேன். அப்படி நான் என் உறுதியால் என்னன்னா எப்படிப்பட்ட உறுதி, நான் எந்த உறுதி கொண்டு இந்த ஜீவத்துவத்தை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி கெஞ்சல். இப்படி 2 பொருளும் வரா மாதிரி வச்சிருக்காரு. இங்க வேண்டுதல முதல்ல பார்க்கலாம். இந்த நாயினுடைய எதுக்கெடுத்தாலும் நாய இழித்தும் பழித்தும் பேசி அப்படி ஒரு வழக்கமாயிடுது. ஆனா அந்த ஜந்து தான் உண்மையில நன்றி உள்ளது. அதுக்கு அது இட் கிவ்ஸ் அஸ் டிவைன் லவ். நீங்க நாய் கூடலாம் பழகினா இட்ஸ் அத விட ஒரு எ பிக்கர், கிரேட்டர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. எவ்ளோ டென்ஷன்ல இருந்தாலும் நீங்க அந்த ஒரு நாய் வந்து வால குழைச்சுன்னு உங்க முன்னாடி உங்க வீட்டுக்குள்ள நுழையறீங்க. நாய் கிடுகிடுன்னு ஓடி வந்து உங்க மடியில உட்காந்துக்கிறது. உங்கள பார்த்து மூக்க தடவுறது. அ இட் வில் டேக் யூ டூ எக்ஸ்டசி. அத அப்படியே கட்டிண்டு, என் செல்லமேன்னு கொஞ்சிண்டு, அதுவும் அவங்கள பார்த்து அது அடைகின்ற இன்பம், அதனுடைய இன்பத்த பார்த்து நமக்கு ஏற்படுகின்ற அந்த இன்பம், பேரானந்தம் தான் அது. அது ஒரு மனதோடு மனது இணையும் பொழுது, அங்க இருக்கின்ற ஆத்மவஸ்து நம்ம உள்ள இருக்கின்ற ஆத்மவஸ்துவ தொடும் பொழுது, அளவு கடந்த இன்பம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஆனா, அத போய் எல்லாரும் கேவலமா சொல்றாளேன்னு எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய குறை உண்டு. நாயின்னு சொல்றது அதுவும் மணிவாசகர்லேருந்து எல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கா. நாயே, நாயின் கிடைப்பட்டவன் அப்படின்னா, நாய்னா என்னமோ ரொம்ப 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 கேடான ஒரு மோசமானது, கீழ்மை உடையதுன்றது ரொம்ப தப்பான ஒரு கருத்து அது. எனிவே, அதை ஒட்டி இவர் சொல்றார், "யமனியின் கேடாம், நாய விட நான் என்ன கீழ்மையானவனா? கீழ்மைப்பட்டவனா? மோசமானவனா?" கேடான்னு நான் ஒத்துக்கிறது. நாய் தான் மோசம்னா, அதோட கேடு கெட்டவன்பா நானு. நான் என் உறுதியால் நான் எப்படிப்பட்ட உறுதியினாலே நாடி நின்னுருவேன் முன்னை அடைவேன் அருணாச்சலா. ஏன் நாய விட தன்னை மோசமா சொல்லிக்கிறார்ன்னா, நாய் வந்து மோப்ப சக்தியினாலே உயிர் வாழ்கின்றது. அதுக்கு இந்த மூக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அது ஜீவிப்பதே மூக்குனால தான். மோப்ப சக்தியினால தான். அந்த ஒரு மோப்ப சக்தியினாலே அந்த இருக்கின்ற அந்த நாய் விட மனுஷன் ஏன் கேவலமானவன்னா, மனிதனுக்கு 5 சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மெய்வாய், கண், மூக்கு, செவின்னு. ஒரு மோப்ப சக்தியினாலே, ஒரு மூக்குன்ற ஒரு சக்தியினாலேயே அந்த அந்த ஏகாக்கிரத்தன்மை குறைவதற்கு சான்ஸ் இருக்குன்னா, 5 சக்திகள் இருக்கிற மனிதனுக்கு எந்த அளவு அந்த ஏகாக்கிரத்தன்மை பாதிக்கப்படும்? கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. மெய் படுத்தினா மூக்கு படுத்தும், மூக்கு படுத்தினா செவி படுத்தும், செவி படுத்தினா டேஸ்ட் படுத்தும். ஏதாவது ஒண்ணு மாத்தி, மாத்தி நம்மளுக்கு நமக்கு உள்ளே இருக்கின்ற அமைதியை அனுபவிக்கவே விடாது அது. அதனால நாய்க்கு ஒரு சக்தின்னா எனக்கு 5 சக்தி இருக்கு. ஒரு விதத்துல சக்தி வீணாகுதுன்னா எனக்கு 5 விஷயத்துல சக்தி வீணாகுது. அதனால நாய விட நான் மோசமானவன் அப்பா. அப்போ
நான் என் உறுதியால் அப்படி இருக்கும்போது நான் எத்தகைய உறுதியினாலே உங்களை நான் அடைய முடியும். அதனால சொல்லிட்டார். "ஞமலியின் கேடாம்" என்று தன்னை சொல்லிட்டாராம். அதனால தான் விவேக சூடாமணி ஆதிசங்கர பகவத்பாதால் கூட நிஷ்டையில் பிரமாதம் பண்ணக்கூடாதுன்றாரு. 5 ஐம்புலன்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு நம்மள டிஸ்டர்ப் பண்ணுன்றதுனால 5யும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கணும். பிரமாதம்னா கான்சன்ட்ரேஷன்லேருந்து கலைந்து போயிடுது. ஆன்ம நிலையிலிருந்து அகந்த நிலைக்கு நழுவுதல். நம்முடைய உண்மையான சுபாவத்தை மறந்து விடுதல். அப்படி மறக்க பண்ணும் இந்த 5 விஷயங்களும். அப்படி கூடாது. தியானத்துல இருப்பவா அதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏகாக்கிரக தன்மையை அபிவிருத்தி பண்ணி கொள்ள வேண்டும். இந்த நான் யார் என்று பார்க்கும்பொழுது எழுகின்ற எண்ணத்தை அந்த மூலத்தானத்திலேயே நசுப்பிக்கும் பொழுது, அந்த இதயத்திலே தன்னிடத்திலேயே தங்கி நிற்கின்ற சக்தி அதிகரிக்கின்றது. அப்ப அந்த ஏகாக்கிரகத்தன்மை கூடுகின்றது. அது பெருகுகின்றது. அது ரொம்ப முக்கியம். திட வைராக்கியமும் தீ தீவிர ஸ்ரத்தையும் கொண்டே ஒருவன் ஆன்மலாபம் பெற இயலும் அப்படின்னு யோக வாசிஷ்டத்துல வால்மீகியும் அதான் சொல்றேன். திட வைராக்கியம் இருக்கணும். தீவிரமான ஸ்ரத்த இருக்கணும். இதத்தான் நான் என் உறுதியால் என்று என்ன உறுதி. இப்ப இதையே டோட்டலா அந்த அர்த்தத்துல பார்த்தா நேர் எதிர்மாறாக நான் எனக்கு உறுதி அதிகமாக இருக்கின்றது. நான் கண்டிப்பா இந்த யமனியின் கேடான் நாயை விட நான் மோசமானவனா என்ன? நாயோட எனக்கு 5 மெய்வாய், கண், மூக்கு, செவி மட்டும் இல்ல. அதுக்கு மேல மனம் என்ற சிந்திக்கும் தன்மை இருக்கின்றது. அறிவு என்று ஒன்று இருக்கின்றது. அதனால என் உறுதியை தளர விடாமல் என்னுடைய அறிவை உபயோகித்து நான் எ என் உறுதியால் நிச்சயமா நான் நாடி உன்னை அடைவேன். இப்போ பகவான டிஸ்கிரைப் பண்றார் முருகனார். இந்த மாதிரியான கருத்துக்களை வைத்தே தான். பயிற்சியக நோக்கால் பரங்கருணை நாட்டத்து அயற்சி அது வேணுவர ஆற்று சிவயோக முயற்சியரும் நோன்றான் முடங்கினற்கு எட்டாத உயர்ச்சியுறும் மாமலை கோட்டு உச்சி வளர்த்தேனே. பயிற்சி அகநோக்கால் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுடைய நான் யார் என்ற விசார பயிற்சி அகநோக்கால் அகமுகப்படுவதினாலே பரங்கருணை நாட்டத்தை அது பரமான்ம வஸ்துவாகிய பரங்கருணைனா ஆன்ம வஸ்து. கருணைன்னு ஒரு பேரு. கிரேஸ்ன்னு ஒரு பேரு ஆன்மாவுக்கு. அது பரங்கருணை. அந்த பரங்கருணையிலே நாட்டத்தை வைக்க வேண்டும். அப்படி அந்த தனக்கு உள்ளே மூழ்கிப் போய் அந்த பரங்கருணையின் நாட்டத்திலே அயர்ச்சின்னா தளர்ச்சி, அயர்தல். அது அணுவேனும் கொஞ்சம் கூட இல்லாமல் ஆற்று சிவயோக முயற்சி ஏனும் நோன்றான். அந்த சிவயோகத்தை அந்த சிவயோகம் என்கின்ற அந்த முயற்சியை ஆற்றும் பொழுது, அதை செய்யும் பொழுது நோன்றால் அந்த நோன்பு அது காப்பது விரதம், நோன்பது நோன்பு. அப்படி அந்த நோன்பு செய்பவர்கள் செய்வதிலே செய்வதிலே முடங்கியவர்களுக்குன்னு அதை கைவிட்டு விட்டவர்களுக்கு எட்டாத ஒருவன் இந்த பயிற்சி நோக்கத்தினாலே பருங்கருணை நாட்டத்தினாலே அயற்சி அது வேணுவர் ஆற்ற வேண்டிய சிவ யோகத்தை அந்த முயற்சியை நோன்றான் அந்த நோன்பிலே சரியா செய்யாதவர் when you take up a விரதம் அதிலிருந்து இந்த விரதத்தை கைவிட்ட you are leave alone cheating others you are cheating yourself. அதான் சொல்றேன். அப்படி முடங்கினருக்கு அந்த நோன்பிலே முடங்கி போனவர்களுக்கு பண்ணாம விட்டவர்களுக்கு அவர்களுக்கு எட்டவே மாட்டீர்கள் பகவானே நீங்கள். அப்படி எட்டாத உயர்ச்சியுறும் மாமலை கோட்டு உச்சி வளர்த்தேனே. அப்படி உயர்ந்து நிற்கின்ற மாமலை என்பது வேதத்தின் சிகரம். அந்த கோடுனாக்கா வரை சிகரம். அந்த உச்சியில வளர்கின்ற ஆன்ம தேனே உங்களை அடையிறது எப்படிப்பா முடியும் என்று இந்த உறுதி நான் என்னும் உறுதியிலே தளர்வு வரக்கூடாது என்பதற்கு அவ்வாறு சொல்லுகிறார் முருகனார். இப்படி இந்த நாம் என்னும் உறுதியால் என்பதற்கு இன்னொரு ஒரு பொருள் இருக்கு. இதை அடுத்த வகுப்பிலே தொடர்வோம். இந்த அளவிலே
இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ மங்களானி பவந்து. ஓம் சாந்தி நமஸ்காரம். சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க.